நண்பர்களே வணக்கம். ஒரு அம்மா கிரைண்டர் வந்து சர்வீஸ்க்கு வந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறோம், என்ன ஃபால்ட்டுங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வரவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அம்மா கிரைண்டர் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சுற்றி விட்டால் சுற்றுது, அதே போல் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெப்பாசிட்டர் போயிருக்கோம், அதே போல் ஜாம் ஆகுது ஒரு இடத்துல, அதனால் பேரிங்கும் அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணோம். பட் அது வேறு பிரச்சனை. அதை நீங்கள் எண்டில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எளிய முறை தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. எளிய முறை தான், பார்த்து கற்றுக்குங்க. நம்ம வந்து இப்போ கல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பாட்டம் வந்து ரிமூவ் ஆகி எல்லாம் உள்ளே நம்ம பார்க்க முடியும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் ஸ்க்ரூவை கழட்டிட்டு எடுத்திங்கன்னா உடஞ்சிடும். அதனால் பொறுமையாக இதை வந்து ஒயிட்டாக இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுங்க. இது வந்து வாட்ரு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும், இதை பாடியை லாக் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு லாக்கிங் சிஸ்டம். அது ஒரு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ, இதில் வந்து 6 ஸ்க்ரூ இருக்குது. நம்ம வந்து 6 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த வேலையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க இதை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியாதவங்க பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இது ஃபுல் ரிமூவிங் வீடியோ இருக்குது. ஸோ அதனால் எப்படி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறத கிளியராக போட்டிருக்கோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு லெக்கு உடஞ்சிரும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள். இது என்னென்னா, நீங்கள் வந்து கடையில் கொடுத்தீங்கன்னா நிறைய காசு செலவாகும். ஆனால் நம்மளே வீட்டில் ஓனாக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. பட் இது வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓனாக வீட்டில் சொந்தமாக பண்ணுற முயற்சிக்கு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ரிமூவ் பண்ணதுமே உள்ள என்ன இருக்குது பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரும் ஒரு புள்ளியும் தான் இருக்கும். ஸோ இதில் தான் கிரைண்டர் ஓடுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஸ்பீடாக அதே நேரத்தில் புள்ளி வந்து பெரிய வீலாக இருக்கிறதுனால ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இது தாங்க, பெல்ட்டு போயிடுச்சு. அதாவது கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கும் உள்ளே இருக்கிற ஃபால்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஸோ ஒரு பெல்ட்டு மட்டும்தான் போயிருக்கு. ஆனால் இதே இது நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு சிலர் நியாயமாக பண்ணி தருவாங்க, ஒரு சிலர் வந்து அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டேருந்து காசு நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதில் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. இந்த பெல்ட்டோட விலை 60 ரூபா தான். ஸோ நீங்கள் 60 ரூபாய்க்கு சர்வீஸ் முடிச்சிடலாம். அதே போல் மற்ற எதுவும் ஃபால்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். என்ன பேரிங் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதே போல் இந்த பெல்ட்டில் நம்பர் இருக்கும். நம்பரை கடையில் சொன்னீங்கன்னாலும் அந்த நம்பர் பெல்ட் தந்துடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பழைய பெல்ட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அவங்க கடைக்காரங்க பார்த்து நம்மளுக்கு அதே பெல்ட்டு எடுத்து தந்துடுவாங்க. ஸோ நம்பர் சில இடத்துல கிடைக்காது. சில பெல்ட்டு இது அம்மா கிரைண்டர் பெல்ட்டுலாம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 கடையாவது ஏறி இறங்கியிருப்போம், அப்போ தான் பெல்ட்டு கிடச்சிச்சு. இந்த பெல்ட்டு விலை 60 ரூபா தான். ஆனால் நீங்கள் இது சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கடையில் கொடுத்து 200 ரூபா மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்களே சர்வீஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். இதில் வந்து வேறு ஒன்றும் பெருசாக உள்ள வேலை எதுவும் கிடையாது. அதே போல் நம்ம வந்து பேரிங் எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோகளையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அன்றாடம் நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கலில் என்னென்ன ஃபால்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. நம்ம இப்போ வந்து புது பெல்ட்டு மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே மோட்டரில் போட்டு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புள்ளியில் போட்டு அப்படியே மெதுவாக இழுத்து விட்டிங்கன்னா அது போய் உட்காந்துடும். ஸோ பெல்ட்டு மாற்றுறது இவ்வளோ தான் வேலை. ஸோ இது பெரிய வேலைலாம் கிடையாது, ரொம்பவே எளிய முறை பெல்ட்டு மாற்றுறது. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ போட்டு பார்த்தாச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அவங்க சுற்றி விட்டால் தான் ஓடுதுன்னாங்க, அது சுத்தாமலே ஓடிடுச்சு, அவ்வளோதான்.
கல்லும் போட்டு நம்ம செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம். வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.